விஸ்வாமித்திரருக்கு சத்தியவதி என்று ஒரு தங்கை இருந்தாள். அந்த சத்தியவதியின் கணவருக்கு ரிச்சீகர் என்று பெயர். இந்த ரிச்சீகர் சத்தியவதியினுடைய இரண்டாவது மகனுக்குத்தான் சுனஷேபன்னு பேரு. அந்த சுனஷேபனுக்கு என்னாச்சா, சுனஷேபம் பித்ரா தனநிகித திருஷ்டியா நிருபதையே பரித்தியக்தம். அவனுடைய தந்தை ரிச்சிகர் என்ன பண்ணிட்டாரா, ராஜா கிட்டேந்து பணம் வாங்கி கொண்டு பெற்ற மகனான சுனஷேபனையே வித்துட்டாராம். இது எதுக்கு, பையனை எதுக்கு அப்பா விற்கணும்னா, அது ஒரு வரலாறு வால்மீகி ராமாயணத்திலே நாம் காண்கிறோம். அம்பரீஷன்கிற ராஜா, ராமனுக்கு குல முன்னோர், அவன் ஒரு யாகம் செய்தான். அந்த யாகத்துல ஒரு மிருகத்தை பலி கொடுக்கணும். ஆனா இந்திரன் என்ன பண்ணிட்டான், அந்த மிருகத்தை இந்திரன் அபகரித்து சென்று விட்டான். அதனால அந்த மிருக பலியை கொடுக்க முடியல. அப்போ சில ஜோதிடர்கள் சொன்னாலாம், இந்த மிருகத்தை பலி கொடுக்கலன்னா அது தோஷம் வந்துடும், அதுக்கு பிராயச்சித்தமாக நரபலின்னு ஒரு மனுஷனை பலி கொடுக்கணும்னா. எந்த மனிதனை பலி கொடுக்க எப்படி பெறுவதுன்னு அம்பரீஷன் யோசித்தான். அப்பதான் என்ன பண்ணான்னா, அம்பரீஷனுடைய ஆள்கள்லாம் இந்த ரிச்சீக முனிவர், விஸ்வாமித்திரருடைய தங்கை கணவர் ரிச்சீகர், அவர்கிட்ட போய், உங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்களே, யாராவது ஒரு மகனை தாருங்கள், எங்க அம்பரீஷ ராஜாவுடைய யாகத்துல நரபலி கொடுக்கணும்னு கேட்டா. அப்போ ரிச்சீகர் என்ன சொன்னாராம், என் மூத்த மகனை நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா நான் போன அப்புறம் எனக்கு இறுதி கர்மாவெல்லாம் பண்றதுக்கு ஒரு பிள்ளை வேணும், மூத்தவனை கொடுக்க மாட்டேன்னார். அப்போ 2, 3 அந்த 2 பேர்ல யாரையாவது கொடுக்கலாமான்னா, அவருடைய மனைவி சத்தியவதி சொன்னாலாம், 3வது பிள்ளை கடைக்குட்டி, எனக்கு ரொம்ப செல்லம், அவனை நான் கொடுக்க மாட்டேன்ட்டா. அப்பா கர்மா பண்றதுக்கு முதல் பிள்ளை வேணும்ட்டார். அம்மா செல்லம் கொடுக்கறதுக்கு 3வது பிள்ளை வேணும்ட்டா. ஆனா இந்த 2வது பிள்ளை பாவம், அவன் தான் சுனஷேபன், அவனை அப்பாவும் வேண்டான்ட்டார், அம்மாவும் வேண்டான்ட்டா. அதனால என்ன பண்ணாலாம், பரித்தியக்தம் மாத்ரா, தாயும் கைவிட்டாள், தந்தையும் கைவிட்டார், இவனை நரபலி கொடுத்துக்கோங்கன்ட்டா. அம்பரீஷனுடைய ஆள்கள் யாகசாலையில நரபலி கொடுக்க இந்த சுனஷேபனை அழைத்து செல்கிறார்கள். போகும்போது என்ன பண்ணானா, வழியில பார்த்தா அவனுடைய தாய்மாமன் விஸ்வாமித்திரர் தவம் புரிகிறார். அதை பார்த்தா சுனஷேபன், சரணம் இதி பாதாந்த பதிதம், சுவாமி விஸ்வாமித்திரரே தாய்மாமா நீங்க தான் சரணம்னு சொல்லி தன் மாமா விஸ்வாமித்திரர் திருவடியில போய் விழுந்தானாம். என்னடா ஆச்சு குழந்தை, மருமானே என்ன விஷயம் என்று சுனஷேபனை பார்த்து கேட்டார் விஸ்வாமித்திரர். அப்போ சுனஷேபன் சொன்னானா, அதை ஏன் மாமா கேட்கிறேள், அம்பரீஷ ராஜாவுக்கு நரபலி கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது. எங்க அப்பா மூத்த பையன் வேணும்ட்டார், அம்மா இளைய மகன் வேணும்ட்டார், நடுப்பிள்ளையை யாருமே விரும்பல மாமா, அதனால இப்ப என்ன நரபலி கொடுக்க போறாளாம். நீங்க தான் சரணம், உங்க திருவடியில சரணாகதி பண்றேன், என் உயிரை நீங்க தான் காப்பாத்தணும்னா அந்த சுனஷேபன். அப்ப விஸ்வாமித்திரர் பார்த்தாராம்,